ஆன்மீக ஐதீகங்கள். ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி, லலிதா பரமேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, திரிபுர சுந்தரி என்றெல்லாம் அழைக்கப்பட்டு வணங்கப்படுபவள் இந்த அம்பிகை. ஸ்ரீசக்கர வழிபாட்டின் நாயகியே இவள்தான். இவளின் இருப்பிடம் வானுலகில் ஸ்ரீநகரம், பூவுலகில் ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரத்தில் கோடான கோடி தெய்வங்களும் அடக்கம் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீசக்கரத்தில் உள்ள 9 பிரிவுகளில் ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு ஆவரணம் என்று அழைக்கப்படும். அந்த ஒவ்வொரு ஆவரணங்களிலும் திரிபுரா, திரிபுரேசி, திரிபுர சுந்தரி, திரிபுர வாசினி, திரிபுரா ஸ்ரீ, திரிபுர மாலினி, திரிபுரா சித்தா, திரிபுராம்பிகா என்னும் சக்ரேஸ்வரிகள் அந்தந்த பிரிவின் தலைவிகளாக அருள் பாலிக்கின்றனர். திரிகோணத்தின் 3 மூலைகளிலும் காமேஸ்வரி, வஜ்ரேஸ்வரி, பகமாலினி என்னும் தேவிகள் வீற்றிருக்க, அதன் நடுவில் பிந்து எனப்படும் மையத்தில் திரிபுர சுந்தரி படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அனுக்கிரகித்தல் என்ற 5 தொழில்களையும் காமேஸ்வரனோடு கூடிய காமேஸ்வரியாக இந்த உலகை காத்து திருவருள் பாலிக்கிறார். இவள் அமர்ந்திருக்கும் ரத்னமயமான கட்டிலின் கால்களாக ருத்ரன், ஈசன், நான்முகன், திருமால் எனும் 4வரும் துலங்க, சதாசிவனே அந்த மஞ்சத்தின் பலகையாக இருக்க, அவன் மேல் அமர்ந்து அருளும் திருக்கோலம் கொண்டவள் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி. ஆளும் தன்மை, கீர்த்தி, செல்வம், வைராக்கியம், மோக்ஷம், ஐஸ்வர்யம் எனும் 6 பாகங்களுக்கு இவளே அதிபதியாக வணங்கப்படுகிறாள் என்று கூறப்படுகிறது. அம்பிகையை பக்தமானசா ஹம்சிகா என்று லலிதா சகஸ்ரநாமம் குறிப்பிடுகிறது. அதாவது பக்தர்கள் மனதில் நீந்தும் அன்னப்பறவை போன்றவள் என்று பொருள்படும். அழகே உருவான இந்த அம்பிகை அரசிகளுக்கு எல்லாம் அரசி, அன்பின் உறைவிடம். உலகங்களுக்கும் தலைவியான திரிபுரா தசமகா வித்யா தேவிகளுள் திரிபுர சுந்தரி என்று அழைக்கப்படுகிறாள். மங்களங்களோடு கூடிய அழகு லலிதா திரிபுர சுந்தரி என்று கூறப்படுகிறாள். மங்களமான அழகிற்கு மனதை உயர்நிலைக்கு எடுத்துச் செல்லும் சக்தி உண்டு. சர்வ வர்ணோப சோபிதா என்றால் எல்லாவிதமான நிறங்களையும் எடுத்து மிளிர்பவள் என்று பொருள். உலகில் எங்கெங்கு என்னென்ன நிறங்களை காண்கிறோமோ அதெல்லாம் அம்பிகையிடமிருந்து வந்ததுதான் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் நம் நெற்றியில் அணியும் குங்குமமும் அம்பிகையின் சிவப்பு நிறமே. நேயர்களே, அம்பிகையை, சக்தியை அறிந்த உபாசகர்கள் பஞ்சதசி, சோடசி போன்ற மந்திரங்களாலும் நவாவரண பூஜைகள் செய்தும் வழிபடுவது உண்டு. லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்து வழிபட்டாலும் தேவியின் பூரண அருளை பெறலாம். ஏதும் அறியாதவர்கள் அம்மா என அழைத்து வணங்கினாலே உதிக்கின்ற செங்கதிர் போல் 1000 மடங்கு ஒளியுடன் பிரகாசிக்கும் மகா திரிபுர சுந்தரி நம் வாழ்விலும் அற்புதங்களை உண்டாக்குவாள். மனிதரும் தேவரும் மாய முனிவரும் வந்து சென்னிக்குனிதரும் சேவடி கோமளமே என்கிறார் பட்டர். தேவர்களும் பெருமைமிக்க முனிவர்களும் வந்து தலை தாழ்த்தி நின்று வணங்கி போற்றும் செம்மையாகிய திருவடிகளையும் மெல்லிய இயல்பும் கொண்ட அந்த பராசக்தியான லலிதா திரிபுர சுந்தரியின் பாதார விந்தங்களை மனிதர்களாகிய நாமும் சரணடைவோம். அம்பிகையின் அருளால் வாழ்வில் எல்லா வளமும் உண்டாகட்டும். ஆன்மீக ஐதீகங்கள். ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி.